அப்படி அதை பெருசு பண்ணி வச்சுருக்கேன். நான் இது யார் யார் விருது கொடுத்தாங்கன்னா, சுந்தரராஜன் அவங்க தமிழ்நாடு சர்வோதய மன்றோட தலைவர், அது கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஆர் மங்களம் அவங்க அறங்காவலர், காந்தி கிராம அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் போட்டிருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணமா ஜெகநாதன், அதாவது நோபல் பரிசுக்கு இணையான பரிசு பெற்றவங்க. கிருஷ்ணமா ஜெகநாதன் நோபல் பரிசுக்கு இணையான சமூக சேவையில் நோபல் பரிசுக்கு இணையான பரிசு பெற்றவங்க. பத்மபூஷன் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆகவே அப்படி ஒரு குமாரன் கூட கொஞ்சம் போகும். வெளியே போகிறீங்களா? போடு. அப்போ அந்த சான்றிதழ் பெரிதும் இங்கே வச்சுருக்கோம், போகும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். சுவாமிஜி அவங்க எப்போவுமே வசந்தா மேலே நல்ல வச்சுருக்குறது. வசந்தா மேலே ஒரு கூடுதலாகவே, ஏன்னா பெருமாள் மலை விஷயமாகட்டும் மற்ற விஷயமாகட்டும் எல்லா விஷயத்துலையுமே வசந்தா முன்னேறிலேருந்து மக்களை தட்டுறதுனால சுவாமிஜி அவங்க ஒரு தனியான ஒரு மரியாதை. ஆகவே சுவாமிஜி அவங்க இந்த சான்றிதழ் விருது வழங்கிய அந்த படத்துக்கு மாலையை தன் திருக்கரத்தில் அணிவிக்க நண்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம 1 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டும். அதுபோல் அருள்பூமி என்னுடைய பேரன், சர்வோதயாவுடைய மகன், தந்தையார் அசோக்குமார் உட்கார்ந்துருக்காரு இங்கே. பேரன் மேலே ரொம்ப பிரியம் வசந்தாவுக்கு. வசந்தா அடிக்கடி சொல்கிறது என் மனைவி முருகன். நாங்கள் அருள்பூமின்னு கூப்பிடுவோம், அவங்க பாட்டி பாலமுருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வசந்தா கல்யாணம் 38 வருஷம் ஆகுது. அது 36 வருஷமாகவே சஷ்டி விரதம் இருந்தவங்க. கந்த சஷ்டியின் போது 6 நாட்கள் நானும் விரதம் இருந்திருக்கேன். தொடர்ந்து நானும் இருந்துட்டுருக்கேன். மனைவி தனியாக இருக்கும்போது நான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சஷ்டிவிரதம் நானும் சேர்ந்து இருப்பேன். நான் அப்போ அது மாதிரி சமயத்தில் நான் பழங்கள் சாப்பிடுவேன், பால் குடிச்சிடுவேன், நான் மோரெலாம் குடிப்பேன். நான் ஏன்னா பல இடங்களுக்கு போவேன், பல கிராமத்து வேலையெல்லாம் இருக்கிறதுனால கலப்பு ஏற்பட்டுங்கிறதுக்காக வேண்டி கிராம பணி சரியாக செய்ய முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி இந்த பால் அப்புறம் இளநீ இதெல்லாம் சாப்பிட்றது உண்டு நான். ஆனால் வசந்தா பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போய் அங்கே பால் கொடுப்பாங்க, சாமிக்கு அவசியமான பால், ஒரு 3/4 டம்ளர். அப்புறம் தண்ணி, இது மட்டும் சாப்பிட்டு 6 நாள் இருப்பாங்க. 7ஆம் நாள் தண்டு சாப்பிடுவோம், 8ஆம் நாள் தான் சாப்பாடு. அப்படி இந்த 6 நாள் 7 நாள் சாப்பாடு எல்லாம் 36 வருஷம் அப்படி இருந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத உண்மைகள் சிலதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் சொன்னது பிறகு நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவடையும். இப்போ அதுக்கு முன்னால் அந்த விரதம் இருந்ததுனால எனக்கு பேரம் பிறந்திருக்கான், என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆக முருகன் பேரே வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களாம் பூமியும் கூப்பிடுவோம். என்னுடைய மனைவி பாலமுருகான்னு தான் கூப்பிடுவாங்க, எப்பவுமே பாலமுருகான்னு சொல்லிக்கிட்டு. அப்படி என்னுடைய பேரன் தவத்தில் பிறந்தவன், விரதத்தில் பிறந்தவன், சஷ்டி விரதம் இருந்தாங்காட்டி இப்படி எனக்கு ஒரு நல்ல பேரன் கிடைச்சிருக்கான்னு சொல்லி வசந்தா அடிக்கடி சொல்கிறது உண்டு. பூமியும் என்னுடைய பேரன் பூமியும் ஒரு நல்ல சிந்தனை. சாக்லேட் சாப்பிட மாட்டோம், அப்படி ஐஸ்கிரீம் கிடையாது, கோகோலா பப்ஸி கிடையாது, இந்த குழந்தைய தின்பண்டமான மிட்டாய் கிடையாது, அப்புறம் லேஸ் குக்கர்லாம் கிடையாது,
பிஸ்கட் இல்லை, அப்புறம் இது மாதிரி எந்த பொருளுமே இல்லை. நம்ம போர்டை வெளியில் போட்டுருக்கு, போர்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் போகும்போது பார்த்துட்டு போங்க. அதெல்லாமே நம்ம உயிருக்கு உழவைக்கூடிய தின்பண்டங்கள். யார் சாப்பிட்றா? நீங்களும் நானும் இல்லை, சின்ன குழந்தை சாப்பிடுது. சின்ன குழந்தை, அப்பாவி குழந்தை ஒரு ஸ்ப்ரைட் குடிக்குது, ஒரு பெப்சி குடிக்குது, ஒரு பிஸா பர்கர் சாப்பிடுது. அது நஞ்சிருக்குன்னு தெரியல, விஷம் கலந்துருக்காங்கன்னு நீங்கள் எல்லாம் கிராமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம குழந்தைக்கு அதை வாங்கி டக்குன்னு 5 ரூபா தான் அது, அந்த ட்ரீயோ 5 ரூபா பான்னு வாங்கி கொடுக்குறோம். ட்ரீயை குடிச்சு ரொம்ப சீரியஸாக ஆஸ்பத்திரி வெந்திருக்கும் மேலே. ஏய் நீ தான் உன்னதான், நீ அவன் எழுப்புற எந்திரிப்பா, கறி எந்திரி கொஞ்சம். இவன் வந்து கிராமத்தை வந்து இந்த வருஷம் சேர்ந்துருக்கான், அவன் இந்த இடத்துல சேர்ந்துருக்கான். வந்தோடனே 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வாந்தி, நுர எல்லாம் பண்ணுறான். அப்புறம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவன் உயிர் பிச்சு கொண்டாங்க. என்னடா விஷயம் கேட்டால் அவங்க தாத்தா சொல்கிறாரு, நான் காசு கொடுத்து 5 ரூபா கொடுத்து அந்த ட்ரீயை தான் வாங்கி பிடிப்பான். அது குடிச்சு என்னாச்சு கேட்டீங்கன்னா வகுத்தில் போய் பெரிய வியாதி ஏற்பட்டு உயிருக்கு போராடி திரும்பி வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய செத்து போன குழந்தைங்க நிறையா இருக்காங்க. அந்த பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட்டில் இருக்க அந்த குர்குர் சாப்பிட்டு கேரளா ஆந்திரா குழந்தை செத்தே போச்சு, 5ஆம் கிளாஸ் குழந்தை. அந்த கேஸ்லையும் ஆந்திராவில் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன ஆகும்னா பசங்க அதான் ஓடி போய் வாங்குறாங்க. சாப்பிட நல்லா தான் இருக்கும், சாப்பிட பார்த்தா நல்லா இருக்கும். இந்த ஸ்ப்ரைட்டெல்லாம் குடித்தோம்னா அப்படியே போதையாருன்னா அப்படி இருக்கும். கோக்கெல்லாம் அப்படி தான், பெப்சி அப்படி தான், குடிக்க நல்லா தான் இருக்குது. அதுக்காக வேண்டி ஞாபகம் பார்க்க நல்லா தான் படம் எடுத்து ஆடலாம். இந்த கடின்னு கை விடுமா? நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆகவே நமக்கு இது அந்த எச்சரிக்கையை தவிர்த்துட்டு அப்படி ஆகி போயிடும். உட்கார் தம்பி. இது மாதிரி நிறைய பேரில் உயிரை விட்டுருக்காங்க. ஆகவே பெற்றோர்கள் வந்து உஷாராக இருக்கணும். என்ன பண்ணி என்ன பண்ணுறது? அவன் கூட படிக்கிற 4 பேர் அந்த கூட்டி தான் பிடிச்சானா அவனுக்கு அப்படி தான் தோணும். அப்போ அந்த 4 பேரையும் பிடிக்காமல் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அது யார் அந்த பொறுப்படுத்துக்கிறது? கல்விமுறை தான் பொறுப்படுத்துது. அந்த வகுப்பில் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க, இங்கே போர்டு வெளியே வச்சுருக்குறோம். அது மாதிரி பள்ளியெல்லாம் வைக்கணும். வச்சு அதெல்லாம் பிடிக்காதுன்னு வாத்தியார் சொல்லணும். வாத்தியார் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? அவரே அந்த ஸ்ப்ரைட்டு கோக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கார் அவர். அப்புறம் அவர் எப்படி சொல்லுவார்? அப்படி அவர் பூமியை பொறுத்தளவு அது மாதிரி பழக்க வழக்கம் இல்லை. இந்த சூழலில் அது மாதிரிலாம் விரும்புறது இல்லை. கடைக்கு கூப்பிட்டு போனால் லட்டு கேட்பாங்க, ஜிலேபி கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. என்னுடைய பேரனுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அவங்க அப்பாவும் அது மாதிரி வளர்த்தலை, அவங்க அம்மாவும் இது மாதிரி வளர்த்தலை. அதனால் அவங்களும் கொஞ்சம் இந்த உடல் ரீதியாக வந்து விழிப்பு நிலை இருக்கிறதுனால அவங்களும் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் என்னுடைய கோரிக்கை இப்படி அவங்களும் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. பூமி அப்படி தான் வளர்க்கப்படுறான் குழந்தை. அதனால் இப்போ வந்து அவங்க பாட்டி நினைவாக ஒரு செய்தி நான் தான் எழுதி கொடுத்தேன். அது உண்மையான செய்தி எழுதி கொடுத்துருக்கேன். அதை வந்து பூமி படிக்க சொல்ல பூமி படிப்பா அப்படி வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று எனது அன்புக்குரிய வசந்தா பாட்டியின் 2வது நினைவு நாள். உங்கள் அனைவரையும் பார்க்கும்போது எனது பாட்டி மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பு, பாட்டி உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பும் புரிகிறது. என் பாட்டி என் மீது மிகவும் பாசம் கொண்டவர். என்னை மிகவும் செல்லமாக பாலமுருகா என்று அழைப்பார். ஆனால் என் பெயர் அருள்பூமி. பிறருக்கு ஏன் என்னை பாலமுருகன் என்று அழைத்தார் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். என் பாட்டி தொடர்ந்து 36 ஆண்டுகளாக சஷ்டி விரதம் இருந்து வந்த பலன் காரணமாக நான் பிறந்தேன் என்று அடிக்கடி கூறுவார்கள். சஷ்டி விரதம் போது 6 நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் மற்றும் கோவிலில் கிடைக்கும் அபிஷேக பால் மட்டும் குடித்து கொண்டு எனது பாட்டி 36 ஆண்டுகளால் கடினமாக விரதம் இருந்து வந்தார். எனது பாட்டி எனது பாட்டியைப் போல நாமும் தெய்வ பக்தியில் சிறந்த வழங்க வேண்டும். நாம் மன அமைதியாக வாழ தெய்வ பக்தி ஒன்றே சரியான வழியாகும். எனது பாட்டியின் ஆன்மா சாந்தி அடைய உங்களுடன் சேர்ந்து நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி.